ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நருட்டோ ஷிப்டனி ஃப்ரீ ஃபயரையும் கொலாபரேஷன் பண்ணாங்க. அந்த பண்ணதில் என்னென்ன எமோட்டி, என்னென்ன க்ளோவல் அவத்தார்ஸ், என்னென்ன கேரக்டர், புது புது வெப்பன்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அப்டேட்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், லாபியை தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம லாபி இப்படி தான் இருக்கும். அதாவது லீஃப் வில்லேஜுக்குள்ளே அதுக்குன்னே தனியாக ஒதுக்கி ஒரு இடத்துல நமக்கு லாபி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்கமிங் அப்டேட்ஸில் நம்மளுக்கு பேச்சஸில் அந்த மாதிரி வர தெரிஞ்சுக்கணும்னா, நருட்டோ ஷிப்டவுனில் அவங்க பயன்படுத்துகிற வெப்பன்ஸு ஷெரிங்கானு, கொனாய் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஈவெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அடுத்த விட போகிற அப்டேட்டில் 3 ரேரான காஸ்டியூம்ஸ், அதாவது பேண்ட்டு சட்டையை விட்டுருக்காங்க. அது என்னென்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த எல்லோ கலர் ஷர்ட், அதாவது சைடில் இருப்பேஞ்சிட்டு 9ஆம் நம்பர் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அது இல்லாமல் ஏஞ்சலிக் பேண்ட்டு கேர்ள்ஸு பாய்ஸ்ன்னு சொல்லி செப்பரேட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெட் கலர் பேண்ட் வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் என்னென்ன வரப்போகுதுன்னு ஒரு டைம் டேபிள் மாதிரியே போட்டி கொடுத்துட்டாங்க. அது என்னென்னா, நம்மளுக்கு 4 பண்டில் தந்துருக்காங்க. சாக்குரா, கக்காஷி, நருட்டோ, சாஸ்கின் இந்த மாதிரி 4 பண்டில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 5 எமோட்டு, ஒரு பேக் பேக், ஒரு க்ளோவால், ஒரு பேட்டில் கார்டு, டெட் பாக்ஸ், இது எல்லாமே நம்மளுக்காக கொடுத்துட்டுருக்காங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் கம்மிங் அப்டேட்டில் எல்லாமே கன்ஃபார்ம் வரும்னு கன்ஃபார்மே பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு எந்தெந்த மாதிரி ப்ரொஃபைலில் வைக்கிற மாதிரி அவதார்ஸ் வரும்னு இதில் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, ஜிராயா, கக்காஷி, நருட்டோ, சாஸ்கே, சாக்குரா, கேட் இந்த மாதிரி நிறையா அவதார்ஸோ பேனரோ உங்களுக்கு தருவாங்க. இதையும் கன்ஃபார்மே அப்டேட்டில் வந்துடும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, 5 ஒக்காகேவை சேர்ந்த ஒரு க்ளோவால், அதாவது லீஃப் வில்லேஜில் 5 ஒக்காகேக்கும் சிலை அமைச்சிருப்பாங்கள்ல அந்த மலையில், அந்த மாதிரி க்ளோவால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்டேட் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு ஒரு பேட்டில் கார்டு தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே அந்த பேட்டில் கார்டுனா என்னென்னு எனக்கும் தெரியாது, தெரிஞ்சவங்க கமெண்ட்டை சொல்லிட்டு போயிடுங்க. இது மட்டும் தானே அப்புறம் அப்டேட்டு, இன்னும் எதுவும் இல்லையா அப்டேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்லைன்றேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு மான்ஸ்டர் ட்ரக் கொடுக்க போகிறாங்க அப்டேட்டில். அதாவது கக்காஷி சம்மன் பண்ணுவார்ல ஒரு டாகு, அந்த டாகு மேலே உட்கார வச்சு கக்காஷி போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மான்ஸ்டர் ட்ரக் கொடுத்துருக்காங்க. மான்ஸ்டர் ட்ரக் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அப்டேட்டில் லூட் பாக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா நீங்களே பாருங்கள். நருட்டோ சாப்பிட்றல ராமன் அந்த மாதிரி நம்மளுக்கு லூட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேக்கில் நிறைய அடி வாங்கி கொனாயி ஷுரிக்கன்லாம் அடி வாங்கி நம்மளுக்கு ஒரு பேக் எஃபெக்டோடு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர்ஸு, லாபி, ஸ்டைலு எல்லாத்தையுமே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த கண்ணு தெரியுதுல்ல, இந்த கண்ணு தான் நம்மளோட லாபின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ஷுரிக்கேனு, பிளேடு, ஸ்க்ரோலு இந்த மாதிரி நிறையா வெப்பன்ஸு பவர்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வர அப்டேட்டில் நம்மளோட ரிம்னாம் வில்லேஜே தூக்க போகிறாங்க. எதுக்கு ப்ரோ தூக்குறாங்க அப்படின்னா, அங்கே வந்து லீஃப் வில்லேஜ் வரப்போகுது. இந்த லீஃப் வில்லேஜ் நாங்கள் எந்த மேப்பில் ப்ரோ அதிகமாக பார்க்க முடியும்னா, நீங்கள் பர்முடா போனீங்கன்னா ஈஸியாக அதை பார்க்கலாம். நீங்கள் இந்த லீஃப் வில்லேஜ் இருக்கிற மேப்பை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் லீஃப் வில்லேஜ் இருக்கிற மேப்பு. இதுக்கப்புறம் வர அப்டேட்ஸில் நம்ம நருட்டோவோட லுக் சேஞ்சர் எமோட் வருது. இந்த லுக் சேஞ்சர் எமோட்னா என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நருட்டோவோட நார்மல் ஸ்டேஜுக்கும் சேஜி ஜுட்ஸு ஸ்டேஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் இந்த நருட்டோ லுக் சேஞ்சர் எமோட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் குராமா வரப்போகுது. அப்புறம் நருட்டோ தலையில் ஹெட்பேண்ட் கட்டியிருக்காருல அது வருது. அப்புறம் பேட்சஸ் வருது. அப்புறமேட்டுக்கு அந்த லீஃப் வில்லேஜில் என்னென்ன வீடு, என்னென்ன ஜுட்ஸஸ்லாம் பயன்படுத்தினாங்களோ அதில் இருக்கிற எல்லாமே அந்த லீஃப் வில்லேஜுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி கரேனா தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இது எங்கெங்கே ப்ரோ இருக்குன்னா, நம்ம பிஆர் மேட்சில் போனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். அந்த 9 டைல்ஸை நம்ம சுட்டு கொன்று ஈவெண்ட்டு முடிக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம லாபி எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ இப்படி தான் இருக்கும். அது சரி ப்ரோ, இந்த அப்டேட்லாம் எப்போ ப்ரோ ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே வரும்னு கேட்டிங்கன்னா, 10 ஜனவரி 2025 இதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக இந்த அப்டேட்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து போட்டிருக்கேன். அதுக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் வர அப்டேட்ஸ்னால் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். பாய் கைஸ், போயிட்டு வரேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.